விஜய் அவரோட பேரை கெடுக்க தான் இப்படி சூழ்ச்சி பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பக்கம் தாவேகாவினர் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இந்த நிலையில கூட்டத்துல என்னதான் நடந்துச்சு, கூட்டம் எப்படி அப்படி அதிகமாச்சு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல மட்டுமே அந்த கூட்டத்தோட நெரிசல் ரொம்பவே அதிகமாயிருக்கு. சொல்ல போனா இவங்க 10,000 பேர் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாலும் விஜய் அவரை பார்க்கணும், அவரோட பேச்சை கேட்கணுங்கிற ஆவல்ல நிறைய பேர் வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடியே கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் பெரிய இடமா கேட்டிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி இடம் இவங்களுக்கு ஒதுக்கப்படல அப்படிங்கறது தான் இவங்களுடைய கருத்தாவும் இருக்கு. விஜய் அவர் வர்றதுக்கு தாமதமானதும் நிறைய பேர் அங்கேயே ரொம்ப நேரம் நின்றுருக்காங்க. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ரொம்ப சிரமத்துல நின்னதுனாலேயே நிறைய பேர் மயக்கம் விட்டு விழுந்திருக்காங்க. சொல்ல போனா இந்த பிரச்சாரத்துல என்னதான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்கள் இவங்க பண்ணினாலும் இவ்வளவு உயிர் பலி அப்படிங்கிறது விஜய் அவர் மேல, அதுவும் இந்த அரசியல்ல இவருக்கு மிகப்பெரிய சரிவாதான் பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி இதே போலதான் புஷ்பா 2 இந்த படத்தப்ப கூட்ட நெரிசல் எல்லாம் ஏற்பட்டு ஒரு பெண் பரிதாபமா இறந்தது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். டிசம்பர் 13ஆம் தேதி அல்லு அர்ஜுன் அவரை கைது பண்ணி விசாரணை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதே போல விஜய் அவரையும் கைது பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்ப கரூர்ல இந்த கூட்டத்துக்கு அனுமதி கேட்டவங்க மேல எல்லாம் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா விஜய் அவர் முறைப்படி உரிமம் வாங்கிட்டு தானே அவரு கூட்டம் பண்ணிருக்காரு. அதனால இந்த பிரச்சாரத்துல அவர் கைதாக வாய்ப்பா என்னங்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம விஜய் அவரு அந்த பிரச்சாரம் முடிஞ்சு ரொம்ப வேகமா சென்னை திரும்பிட்டாரு, அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. அங்க போறதுக்கு பதிலா இவரு மருத்துவமனைக்கு தானே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க. ஆனா மருத்துவமனைக்கு அவரு போனா அங்கேயும் பயங்கர கூட்டம் வரும், கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கறதுனாலையும் அவர் திரும்பி வீட்டுக்கு போயிருக்கலாம். சீமான் அவர் சொன்ன மாதிரி எல்லாரை விட தம்பி விஜய் அவர் ரொம்ப வேதனையில இருப்பாரு, ஏதோ எதிர்பாராத விதமா இந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அதே போல கூட்டத்துக்கு சரியான இடம் ஒதுக்கி இருக்கணும், காவல்துறையினர் சரியான பாதுகாப்பு கொடுத்திருக்கணும். இவ்வளவு கூட்டம் வரும்னு தெரிஞ்சும் அவங்க இப்படி பண்ணது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. ஆனா விஜய் அவருக்கு இது மிகப்பெரிய சரிவா இருக்க போகுது. நிறைய பேர் சூழ்ச்சி பண்ணி தேவையில்லாத நிறைய செய்திகளை பரப்பி விடுறாங்க. விஜய் அவர் மேல தவறா, அவர் மேல தப்பான பேர் வாங்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இவங்க எல்லாம் செயல்படுறாங்கன்னு இப்ப தாவேகாவினர் நிறையவே பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க. மருத்துவமனையில இருக்கிற எல்லாருமே சீக்கிரமா குணமாகணும் அப்படின்னு நம்ம சார்பா பிரார்த்தனை பண்ணிக்கலாம்.